வணக்கம். நான் கோகிலா மணிகண்டன். இன்னைக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி கிரிட்டிசிசத்தை ஓவர் கம் பண்ணிட்டு மற்றவங்களாம் லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மீடியா பர்சன் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு சில போஸ்ட் போடும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் கமெண்ட் போடுவாங்க. அதுவே நான் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தெய்வம், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, கீப் ராக்கிங் அந்த மாதிரி நிறைய போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி போஸ்ட் போட்டாலும் அது அவங்களோட பார்க்குறவங்களோட கண்ணில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூர்யாவை கூட எடுத்துக்கலாம். சூர்யாவோட படம் வரும்போது அது நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவரோட அறம் ஃபவுண்டேஷன் இப்போ 15வது நியூ இயர் செலிப்ரேட் பண்ணும்போது அதுக்கு கீழே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நல்ல செயல், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப குட் ஹார்ட்டட் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி பெருசாக யாரும் பேசிக்கவே இல்லை. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாரு அப்படிங்கிறது அவரை புகழ்ந்து நிறைய பேர் பேசினாங்க. ஸோ நம்மளுக்கு எது ஹார்ட்டுக்கு பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். அது அடுத்தவங்க கிரிட்டிசம் பண்ணுறாங்க, புகழ்கிறாங்க, எதுவுமே நம்ம யோசிக்கவே கூடாது. 4 பேர்த்துக்கு நல்லதாக இருக்கா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் நல்லதாக இருக்கா, அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.